பத்தி பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2 தக்காளி, வெங்காயம், தூவி வச்ச முள்ளங்கி, 2 வரமிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு, பூண்டு, புளி, கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க கடாயை ஆன் பண்ணிக்கிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஆன் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உளுந்து, வரமிளகாய், பூடு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமாக வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முள்ளங்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா கோல்டன் கலர்ல ப்ரௌன் கலர்ல வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே வதங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நாம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் மல்லித்தலை, புதினா சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சட்னிக்கு அரைச்சாச்சு. இப்போ கடாய் ஆன் பண்ணி நம்ம ஆயில் விட்டு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கருவேப்பிலை, வரமிளகாவில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சு சட்னி இதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் புளியை வேணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தக்காளி 2 சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த ஆயில் தெளிஞ்சு வர அளவு வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆயில் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி சப்பாத்தி, இட்லி,